நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் அந்த நாளும் போகாது, அந்த டைமும் சுத்தவே சுத்தாது. அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது, முடியவே மாட்டேங்குது. என்னோட இவ்வளோ நாள் ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஒரு ஸ்கேனில் கூட நீர்ச்சத்து கம்மியாயிடுச்சுங்கிற ரீசனை சொன்னதே இல்லை. ஆனால் ரீசெண்டாக இப்போ 9th மந்த் ஸ்கேன் பண்ணும்போது நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே டாக்டர் தான் நீர்ச்சத்து ரொம்பவும் அதிகமாகிடக்கூடாது, அதுவும் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை நான் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்து களி 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். அப்புறம் எப்பவும் போல் முருங்கைக்கீரை சூப்பு. இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாக எனக்கு ஹீமோக்ளோபினை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் தங்கச்சிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. சாக்லேட் எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டு அதை சாப்பிட்றாதன்னு சொன்னதுக்கப்புறம் தானே நமக்கு சாப்பிட தோணும். போய் பார்த்தா டெய்ரி மில்க்கு, டார்க் சாக்லேட்டு, எல்லா சாக்லேட்டுமே இருக்குது. என்னோட இந்த ப்ரெக்னென்சியில் ஒரு தடவை கூட நான் சாக்லேட் சாப்பிடவே இல்லை. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்து ஒரே ஒரு பீஸ் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.